நீங்கள் என்னெல்லாம் லோகேஷ்னா படங்கள் இது வரைக்கும் பார்த்த படங்கள் நல்லா எதிர்பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்குது. ரஜினி சார் படம் ஏ சர்டிஃபிகேட், லோக்கியோட படம் ஏ சர்டிஃபிகேட். ஏ சர்டிஃபிகேட்னால படத்தில் ரொம்ப பார்க்க முடியாத காட்சிகள் இருக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஜனரஞ்சகமான படம் தான். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் எனக்கு கதை முதல் டிஸ்கஷன்லேருந்து நான் இருக்கேன் லோகினாவோட. இப்போ மோனிகாவுக்குள்ள வருவோம். ரம்பா சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, எவ்வளோ நாள் தேவைப்படுச்சு மோனிகாக்கு? ஓவர் நைட் தான், நைட்டு 12 மணிக்கு வந்துச்சுன்னா 3 மணிக்கு கொடுத்துருவோம், அவ்வளோதான் போயிடும். ஷௌபின் இஸ் கோனா டான்ஸ்ன்றது தான் ப்ரையாரிட்டி. மோனிகா பெலூச்சி அப்படின்ற வார்த்தை மட்டும் போட்டே ஆரம்பிச்சுட்டாரு. ஹீசன்பர்கை பற்றி கொஞ்சம் பேசலாமா? இந்த மாதிரியான லிரிக்கை ஒர்க் அவுட் பண்ணுறது மேபி இவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டீமில் யார்? அனி வந்துட்டு பயங்கரமான ஒரு பிரேக்கிங் பேக் ஃபேன். ஆஃப்டர் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன ஐடியாவில் விட்டுருக்கோன்றது எங்களுக்கு கரெக்டாக தெளிவாக தெரியும். சர்ப்ரைஸாக இருக்கக்கூடிய கேரக்டர் இதில் இருக்காங்களா? நிறைய இருக்குது சார். கூலியில் டைம் ட்ராவல்னு ஒன்று சொன்னாங்க, கூலியோடைய ஃபாண்ட்டை வச்சு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக கவனிக்கிறாங்கன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. எல்சியோடைய தேதி இங்கேயும் வந்துச்சு, நோட் பண்ணீங்களா? அண்ட் ஷோபின் ஆல்சோ நெட்டோரியஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இட்ஸ் ட்ரூ. இங்கே படத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே நெட்டோரியஸான கேரக்டர்ஸ் தான். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா லிரிசிஸ்ட் டைரக்டர் விஷ்ணுவோட வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன் சதீஷ். நீங்கள்? சூப்பராக இருக்கும் பிரதர். மோனிகா சாங் அது எந்த அளவுக்கு ரீச்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் வீட்லேயே ஒரு குட்டி பையன் அந்த பாட்டை போட்டு அப்படியே தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. சாங் எதுக்காக பண்ணமோ அது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கை பற்றி பேசலாம் தான் இருக்கிறேன். மோனிகா சாங்கை பற்றி நம்ம பேசுவோம். ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. இது ரஜினி சாருக்கு தான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஸ்ருதிஹாசன் மேம் வந்து சத்யராஜ் சாருக்கு சொல்கிற மாதிரியான ஒரு பாடலாக இருக்குல்ல. உரிநாடி நண்பனே சாங் ஐடியா வந்துட்டு அது யாராக வேணா இருக்கலாம். ஒரு நண்பனாக இருக்கலாம், ஒரு அப்பாவாக இருக்கலாம், ஒரு தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். தட் ஒன் ப்ரெஷியஸ் மென், ஒன் ப்ரெஷியஸ் மேல், அவங்களுக்காக தான் அந்த பாட்டு. ஸோ நான் படம் பார்க்கும்போது இப்போ ஃப்ரெண்டுக்காகவா, அப்பாக்காகவா, அண்ணனுக்காகவான்றது நீங்கள் படத்தில் தெரிஞ்சிடும். படத்துக்கு அப்புறம் ஏன்னா எனக்கு ஓவராலாக அந்த லிரிக்கை எடுத்து நான் தனியாக பார்க்கும்போது இந்த லிரிக் டிகோடுங்கிறது இருக்குல்ல, அது இப்போ சமீப காலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் லோக்கியோட படங்களில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இது ஓவராலாக ஒரு பொண்ணு தன்னோட அப்பாவை எந்த அளவுக்கு நண்பனா நேசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுற சாங் மகளுக்காக இருக்கணும் அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவ் நான் எடுத்துக்கலாமா? ஆமாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிச்சுவேஷனா உங்கள்கிட்ட என்ன வகையில் சொன்னாங்க? இல்லை, நான் படம் பார்த்துட்டேன், டிஸ்கஷன்லேருந்து நான் இருக்கேன் லோகினாவோட. ஸோ அப்படியே அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது எங்கெல்லாம் பாட்டு வரும், என்னென்ன எமோஷன் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் முன்ன அந்த பாட்டு. ஆஃப்டர் இதுக்கப்புறம் தான் சூப்பர். அப்போ மாண்டேஜ் தான். மாண்டேஜ். ஓகே ஓகே, சூப்பர். இப்போ மோனிகாவுக்குள்ள வருவோம். மோனிகா பெல்லூச்சி இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் லோக்கி எந்த அளவுக்கு மோனிகாவை பற்றி உங்கள்கிட்ட வர்ணிச்சிருக்காங்க? காமன் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் போய் மோனிகா பெலூச்சியை பார்க்குறதோ இல்லை அவங்களோட வீடியோஸ் வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்குறதெல்லாம் கிடையாது. ரம்பா சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, மோனிகா பெலூச்சி நாங்கள் இப்போ மேட்ரிக்ஸ் வந்து என்னமோ படத்தில் பார்த்துருக்கோம். ஆமாம், ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தான். இந்த பாட்டு இவங்களை வச்சு தான் பண்ணணுன்ற ஐடியா இல்லை. ஓகே ஓகே, அவங்களுக்குள்ள சின்ன ஒரு பூம் இருந்துச்சு, சரி வை நாட் அப்படின்னு கொண்டு வந்தது தான். ஸோ அதுக்குள்ளே ரஜினி சார் வர்றது ஒன்று இருக்குல்ல. ஆமாம், இல்லைனா இப்போ நார்மல் ஸ்பெஷல் நம்பரில் இந்த மெயின் காஸ்ட் டான்ஸ் ஆடுறது தான் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுவாங்க. எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக. ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது ரஜினி சார் ஆட போகிறதில்ல, நாக் சார் உள்ளே வர போகிறதில்ல, இதெல்லாம் கிடையாது. ஷௌபின் இஸ் கோனா டான்ஸ்ன்றது தான் ப்ரையாரிட்டி. ஸோ அந்த பாட்டே அவங்களுக்கு தான் இருந்துச்சு, ஷௌபின் அண்ட் பூஜா. ஸோ இதுக்குள்ளார தான் இருக்க போது நம்ம அந்த ரொம்ப ஹீரோ க்ளோரிஃபிகேஷனோ இல்லை அந்த செட்டப்லாம் வேணாம், ஜாலியாக ஒரு பாட்டு அவ்வளோதான் நான் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் அன்னைக்கு எடுத்து டியூன் வந்துருச்சு, எங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் வரும், பண்ணி முடிச்சுட்றோம், அவ்வளோதான் இதுதான் ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். சரி, எங்களுக்கு பிடிச்ச பாட்டு நிலாது வானத்து மேலே எப்பவுமே அதான் இருக்கும். நாங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்தா கூடி. ஓகே, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிப்போம். ஆமாம், அது வந்து கடலுக்குள்ளே நடக்கும், இது ஹார்பரில் நடக்குது. ஆமாம், அந்த ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய இந்த வார்த்தைகளை மாற்றிக்கிட்டே இருப்போம். டம்மியாக ஃபஸ்ட்டு ஒன்று எழுதுவோம், அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுமாரி மோனிகாலேயும் உயிர்நாடு நடந்திருக்கா? அதுமாரி மோனிகா பெலூச்சி அப்படின்ற வார்த்தை மட்டும் போட்டே ஆரம்பிச்சிட்டார் அனி. ஓகே, அது வழக்கமாக எங்கள் செட்டில் வரும்போது அவர் ஒன்று கொடுத்துருவார், இதை சுற்றி தான் பாட்டு வரப்போகுது, இதுதான் போகுது. அது ஈஸியாக எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துரும். நான் அங்கிட்டு இங்கிட்டு சுற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே, ஸோ அது பிளான்டு தான். ஐ மீன் பிளான்ட் இன் த சென்ஸ் நம்மளுக்கு என்ன வருதோ அது அப்படியே லாக் ஆனது தான். எனக்கு தெண்ட் ஆஃப் த்ரீ நான் தப்பாக போகிறேன், அது கரெக்டாக இல்லைன்னா அது அனி கண்டுபிடிச்சிருவாரு. நான் கண்ணை மூடிட்டு கூடி போகலாம்,
அவர் கரெக்டாக கூட்டு போயிருக்காரு. அப்படி ஏதாவது நடந்திருக்கா? இது வரைக்கும் நான் தப்பா போக விட்டது இல்லையா அவங்க. ஓகே. இது வரைக்கும் இப்போ அன்னைக்கு கூட நான் இப்போ எழுதின எல்லா பாட்டுமே பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் போயிருந்துருக்கு. காரணம் அந்த மனுஷன் தான். அதனால பிரிச்சிருவோம் அப்படி இதெல்லாம். என்ன பல்ஸ் பிடிச்சி போகணுன்றது தெரியும். டெக்னீஷியன் யாராலும் சரி, அணி கூப்பிட்டு பேசுறாரு, அணி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கும். அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுவாரு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ அதனால நம்பி போகலாம் தெரியும். லோக்கியுமே இந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்ன அப்படின்னா அணி நான் பிளைண்டா நம்புவேன். நாங்கள் ரீசெண்டாக பார்த்து பயங்கரமாக கண்குளூர பார்த்துருந்தோம்னா, இப்போ இந்த உயிர் நாடி ரன் பண்ணி சாங் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஓகே. ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். 1.5 மணி நேரத்தில் பாட்டுக்காக ஒர்க் பண்ணா ஒரு 15 நிமிஷம் தான். மிச்சம் 1.25 மணி நேரம் படத்தில் இது என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இப்படி பண்ணலாம். அவர் மியூசிக் டேரக்டர் மாதிரி இல்லைங்க, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி இருந்தார். ரஜினி சார் படம்னா அது அவ்வளோ பெரிய எமோஷன் இருக்கு. ஏன்னா எங்கால ஒரு ஃபேன் பாய் கமல் சாரோட படம் பண்ணும்போது எப்படி துடிச்சிருந்தாரு நாங்கள் பார்த்துருக்கோம். அது முதல் படம் துடிப்பு இருந்துச்சு. ரஜினி சாரோட இந்த 5 படமா 6 படம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இன்னும் அதே இடத்துல தான் இருக்காரு. அதை பார்த்தா ஆசையா இருக்கு. த லவ் ஃபார் ரஜினி அணிக்கிட்டு இருந்து வரதை பார்க்கும்போது அதுதான் நீங்கள் ஹுக்குமெல்லாம் ஒரு 100 ஹூக்கும் பண்ணுவார். ஏன்னா ஹீ ஸ்டில் ஹேஸ் இன் இட். அவருக்குள்ளார் அப்படியே இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்பி போகலாம் சார். லோக்கியோட படங்களில் வந்து படத்துக்குள்ள ரிலீஸ் ஆகாத ஒரு சின்ன ட்ராக் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருக்கும், இல்லை வேற வெர்ஷனில் அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கா? நீங்கள் என்னெல்லாம் லோகேஷ்னா படங்கள் இது வரைக்கும் பார்த்த படங்கள் நல்லா எதிர்பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கு. ஹீசன்பர்கை பற்றி கொஞ்சம் பேசலாமா? நான் பார்க்காத ஒரு ஆளை பற்றி இல்லை நான் என்ன பேசலாம்னா அவருடைய லிரிக்கை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக நல்லா இருக்கு. ஆரம்பத்துலேருந்து எப்போ எழுத ஆரம்பிச்சிருந்தாங்களோ அதுலேருந்து நல்லா தான் இருந்துச்சு. நாங்களும் கேட்டிருக்கோம், ஆள் யாருன்னு காட்டுவேன். கட்டப்பா ஒய்கில் பாகுபலிங்கிற மாரி தொடர்ச்சி அது நடந்துகிட்டே இருக்கு. ஒன்று வந்து லோகேஷ் தான் பண்ணுறாங்க, இல்லை அனிருத் தான் அந்த ஹீசன்பர்க், இல்லை வந்து நெல்சன் திலீப் குமார் தான் அந்த ஹீசன்பர்க். ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான லிரிக்கை ஒர்க் அவுட் பண்ணுறது மேபி இவங்களா இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி உங்கள் டீமில் யார் இருக்கு? இல்லை எனக்கு சத்தியமா இவ்வளோ இங்கிலீஷ் பேசி நாங்கள் யாருமே எங்கள் டீமில் என்னங்க சொல்கிறீங்க? இந்த அளவுக்குலாம் நாங்கள் பேசுறதெல்லாம் தெரியாது. லோகேஷ் நல்லாவே பேசினாருங்க. ஒன்ஸ் போன டைம்னு பாடிட்டு இருக்கிற லோகேஷ் நான் பார்த்தது கிடையாதுன்னு. ஓகே. யார் அதை எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் எப்போ அவர்கிட்ட கேட்டாலும் அவர் எதுக்கு சொன்னதில்லை, வேணா அந்த படத்தோட சீட்டு இதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. ஆமாம், அந்த அந்த ஒரு வார்த்தை வந்துடும். ரைட். அவரு ஆக்சுவலாக லோகேஷுடைய படங்களுக்கு மட்டும்தான் எழுதுவாரா இல்லை? தெரியல, அதுவும் தெரியல. வேற யாராச்சும் அப்ரோச் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். எங்க சொன்னாதானே அப்ரோச் பண்ணுறது, சொல்லவே மாட்டீங்க. எங்களுக்கே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கே தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சா போனீங்களா? அது கண்டிப்பாக போனேன். அவரை பார்க்கணும் அண்ணான்னு பார்க்கணும்னா போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு வரதெல்லாம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அந்த ஸ்டேஜிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் பற்றி சொல்லுங்க. இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிக்கலாமே ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா சாரா கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது ஓடுற முதல் ஏடியா நான் இருந்தேன்னா இப்போ கேரவன் தட்டி சார் ஷார்ட் ரெடின்னு சொல்றதுக்கு ரஜினி சார் சொல்ல போகிற ஷார்ட் ரெடின்னு அந்த ஆளாக நான் இருந்துக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் போய் பார்க்கும்போது. ஓகே ஓகே. பட் ஆல் ஃபார் குட் நான் அவரை வர்ணிச்சு பாட்டு எழுதிட்டு இருக்கேன். எனக்கு அதுவே பெரிய விஷயம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் நான் செட்லையும் எங்கால் படம் பார்த்தா நட்சத்திர கலை விழா மாதிரி தான் இருக்கும். தப்பான ஏதாவது தப்பான ரூம்ல போயிட்டு நாங்கள் நாகார்ஜுனா சார் கொண்டு இருப்பார், இந்த பக்கம் திரும்பி வந்து அமீர் கான் சார் இருக்கான்றாங்க. என்னென்னமோ செட்டப்பில் இருக்கும். ஓகே. ஸோ பார்க்கும்போது ரொம்ப கல்யாண வீட்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன கத்தியும் கடவாயமாக இருக்கும் கல்யாண வீட்டுக்கு. ஆமாங்க. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நான் இந்த விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். ரஜினி சாரோட படம் ஏ சர்டிஃபிகேட், லோக்கியோட படம் ஏ சர்டிஃபிகேட், இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை சார், கண்டென்ட் வந்துட்டு சும்மா கெடுத்துட வேணாம். என்ன கண்டென்ட்டோ அதுக்கு கட்சியில் நிறைய போய் கண்டென்ட்டில் கை வச்சுட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் சரி ஓகே வாட் எவர் இட் இஸ். ரஜினி சார் படம் அப்படின்னாலே எல்லாரும் ஜாலியாக போய் உட்காந்து பார்க்கக்கூடிய, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா நம்மளாம் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது முன்னாடி வந்து நிற்கிது இல்லை. ஸோ அந்த ஒரு நாள் தான் இல்லை, 100% குடும்பத்தோடு பார்க்குற படம் தான். ஏ சர்டிஃபிகேட்னால படத்தில் ரொம்ப பார்க்க முடியாத காட்சிகள் இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஜனரஞ்சகமான படம் தான். உங்களுக்கு யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? தவிர்த்து நான் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது படம் வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா படத்தோட செட்டப் அந்த இதில் இருக்கு. சொன்ன மாட்டிப்பண்டா அப்படிங்கிறீங்களா? ரஜினி சார் கிட்டேயுமே ஒரு கிரே ஷேட் இந்த படத்தில் நான் ட்ரெய்லரில் நோட் பண்ணேன். இல்லை இப்போ எல்லா ஸ்டார்ஸ்க்குமே அவங்க அந்தந்த மொமெண்ட் சூப்பராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. படத்தை அவங்க உட்காந்து பார்த்துருக்கோம். அந்தந்த ஸ்டாருக்கான மொமெண்ட் சூப்பராக டெவலப் ஆயிருக்கு. அண்ட் எவ்ரிபடி ஹாஸ் அ கேம் டு பிளே. ஓகே. படத்துக்குள்ளார ரஜினி சார், நாக் சார், அமீர் சார், ஷோபின், சத்யராஜ், ஸ்ருதி எல்லாத்துக்குமே ஒரு பிளே இருக்கு. ஸோ அதனால இவங்க சூப்பர் அவங்க சூப்பர்னு கை காட்டி காட்டாமச்சிட்டோம்னா படத்துக்குள்ள உட்கார சுவாரஸ்யம் கம்மியாகும். ஆஃப்டர் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக இவங்க எப்படி தான் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் கட் தான் இது, கதையை வெளில சொல்லல. அது நம்ம எடுத்துக்கணும். சர்ப்ரைஸாக போய் தேட்டரில் பார்த்தா இன்னொருத்தவங்க இல்லைடா ட்ரெய்லரில் எதுவுமே சொல்லலை, அந்த ஒரு இது வரல அப்படிங்கிற மாதிரி. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ட்ரெய்லர் விட்டாச்சு. அவங்க என்னெல்லாம் ஃபீட்பேக் சொல்றதை எடுத்துக்கிறது தான். நாங்கள் என்ன ஐடியாவில் விட்டுருக்கோன்றது எங்களுக்கு கரெக்டாக தெளிவாக தெரியும். ஓகே. என்ன ஐடியா? ஃபுல் கதையில வெளியே சொல்லிட முடியாது, எடுத்து போடவும் முடியாது. இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்னு அவர் ஆல் ஃபார் குட் நல்லா தான் நடந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரியோ இல்லை எதிர்பார்த்து ஓவர்வெல் மாற என்ன நினைச்சோமோ அதான் நடந்திருக்கு. வெரி ஹாப்பி வித். ஐ திங்க் இந்த படத்தில் ரொம்ப டைலாக் கம்மியான ட்ரெய்லர் நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லரா
அதான் இது வரைக்கும் பண்ணதே திருப்பி பண்ண வேணாம்னு பார்த்தோம். ஓகே ஓகே புதுசாக நான் போட்டிருக்கோம் சார். உண்மையிலே இத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க சார், இவங்க எல்லாத்துக்குமே ஷார்ட் போட்டு இவங்க பேர் போட்டு முடிஞ்சதுக்குள்ள ட்ரைலர் முடிஞ்சோம் சார். உபேந்திரா சாரோடைய ஒரு ஷாட் சரியாந்திர ஷாட்டுங்க அது. அந்த அவருடைய கண்ணுக்கு வைக்கிற ஆக்சுவலாக அது வந்து அவருடைய ஐகானிக் ஷாட். அது அந்த ஐபால் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே ஷாட் இங்கே இருக்கும்போது அவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குப்பா, எங்கேயுமே அது டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. இட்ஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பாயிண்ட் தான், எல்லா ஸ்டார்ஸ்க்குமே அவங்களோட மொமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் லோகேஷ்னா ஒரு ஸ்டாரை பிளேஸ் பண்ணும்போது அவங்க பெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு திருப்பி அதை நுணுக்கமாக எடுத்து வெளியே காட்ட தான் பார்ப்பாரு. இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டார்ஸுமே தான். ஓகே. ஸோ சேம் ஹேப்பன்ஸ் ஹியர் கூலிலையும். எல்சியோடைய தேரி இங்கேயும் வந்துச்சு, நோட் பண்ணீங்களா? அதெல்லாம் வந்துருந்துச்சு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது எல்சியூ இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அந்த தேரி வந்துச்சு. பொட்டியை தூக்கிட்டு போகிற எல்சியூ பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த எல்சியூ பார்த்தீங்களா? என்ன இப்படிலாம் கண்டுபிடிக்க கூடாது, இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டீகோடிங் ஜீனியஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்சியூ கன்ஃபார்ம் கிடையாது, அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எனக்கு அதுக்குள்ளார போய் இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கே யூஸ் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் அது இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி போயிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய மீம்ஸ் போயிட்டு இருக்கு, நாங்களே பார்த்து ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா தான் இருக்கோம். ஓகே ஓகே. the way they are involved in the film is so happy to see. ஜாலியா இருக்கு. அமீர் கான் சார் வந்து எக்ஸ்டெண்டட் கேமியாவா ஆர் கேமியாவா? வித் அமீர் கான் தான் போட்டிருக்கோம். அந்த எக்ஸ்டெண்டா இல்லை எக்ஸ்டெண்ட் இல்லையானலாம் சொல்ல தெரியாது, படத்துல தான் தெரியும். இவர்களுடன் அமீர் கான் அப்படிங்கிறதான். இந்த நம்பர் கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, டேபிள் ப்ராஃபிட்டாக இவ்வளோ வந்துருச்சு, இது கன்ஃபார்ம் வந்து 1000 கோடி. கூலி தான் தமிழ் சினிமாவுடைய மவுண்ட் இப்போ ஏற்றி ஆகக்கூடிய கட்டாயம், ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லபடியாக போது, பாசிட்டிவாக போது. அண்ட் ப்ரெஷர் இல்லாமல் எந்த வேலை சார் இருக்குது? எல்லா வேலைக்கும் ப்ரெஷர் தான், அதெல்லாம் கண்டிப்பாக மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த ப்ரெஷர் நல்லா தான் இருக்குது. நம்மளை நம்புறாங்கன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்குது. கூலிக்கு அப்புறம் இன்னும் ஒரு 4-5 படங்கள் வரும், பெரிய படம் பாயிண்டே தான் இருக்கும். அது நெக்ஸ்ட் கைதி 2 இனியும் சென்ட் ஆக போதா எப்படி? அது தெரில. இன்னும் பேனால இங்க இருக்க வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடிட்டு இருப்போம். நீங்க ஒரு ப்ராப்பர் லவ் சப்ஜெக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. லோக்கி கிட்டேருந்து அந்த ஒரு கதை எதிர்பார்க்கலாமா லோகேஷ் அவர்கள்ட்டேருந்து? ரொம்ப இன்டாக்டாக வந்து உட்காந்து நான் லவ் ஃபிலிம் பண்ணுறேன்லாம் உட்காந்து அதெல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த செட்டப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு கிடையாது. அவர் தெளிவாக இருக்காரு, நான் வேற படம் ஏன் பண்ணுறேன், எனக்கு இதுக்குள்ளார இன்னும் பண்ணுறதுக்கே நிறையா இருக்குது அவர் பண்ணுறது. ஸோ அந்த இதில் தான் ரிவால்வ் வராரு. நீங்கள் செட்டுக்கு போகும்போது யாருடைய பர்ஃபார்ம் பார்த்தீங்க? ரஜினி சார். ரஜினி சார் பர்ஃபார்ம் வித் காம்போ, ஐ மீன் ஃபேஸ் ஆஃப் அதுமாரி ஏதாவது? இல்லை, ரஜினி சார் பார்க்க தான் போயிருந்தோம். ஒரு ஷார்ட்டை வந்து டீகோட் பண்ணியிருந்தாங்க. அது அமீர் கான் அவர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க கன்னை வச்சுட்டு, அதே பிளேஸில் ரஜினி சார் நடந்து போகும்போது இந்த ஃபேஸ் ஆஃப் கன்ஃபார்மாக இருக்குது. நல்லா தான் சொல்லியிருக்கீங்க. அப்படி கேட்டோன்னு நல்லா சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதை நல்லா சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இருக்குன்னு எடுத்துக்கிட்டா எல்லாம் ஒரே காம்பவுண்டில் தான், அதே வழியில் அவரும் நடந்து போகலாம், ஒரே வழி இவரும் போகலாம். ஹார்பருக்குள்ளே மட்டுமே நடக்கக்கூடிய கதையாக இருந்துருமா? மொத்தமாக ஹார்பர் ஒரு லொக்கேஷன், அவ்வளோதான். ஒன் ஆஃப் த லொகேஷன். இப்போ கைதி வந்து லாரிக்குள்ளாரையே படம் எடுத்துட்டு இருந்தாங்க. லாரியில் போகிறதும் இருக்கும், லாரி விட்டு வெளியே போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்க முடியாது. அதே மாதிரி தான். ஸோ சைமல்டேனியஸாக நிறைய படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாம்பா நடக்குது, கதை எங்கேயும் வெளில போலப்பா. ஸோ அப்படிங்கிறனால எனக்கு என்னன்னா, இத்தனை ஸ்டார் கேஸ்ட்டை வச்சுட்டு எப்படி இப்படி பண்ண முடியுங்கிற ஒரு கியூரியஸ், அதை எப்படி என்கேஜ்மெண்ட்டாக காமிக்க முடியுங்கிற ஒரு விஷயம், இப்படிலாம் பண்ணிட்டா என்னடா ஆகுங்கிற ஒரு பயம் இருக்க தானே செய்யும். ஸோ அது நல்லபடியாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே. ஒரு லொக்கேஷன் ஹார்பர். ஓகே. அங்கே அந்த பேக் டாப்பில் நடக்குது கதை. கூலியில் டைம் ட்ராவல்னு ஒன்று சொன்னாங்க, கூலியோடைய ஃபாண்ட்டை வச்சு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதுவா? அப்படியா? அதான் கேட்குறேன். அதுமாரிலாம் இருக்கா? இந்த கொஞ்சம் அப்படி உள்ளே இறங்கி சயின்ஸா டிஎன்ஏ இதெல்லாம் கேட்கும்போது ஆசையாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்கு. அது எழுதுறவங்க யாராச்சும் இருந்துச்சுன்னா கொடுங்க, அந்த ஸ்கிரிப்டாச்சு டெவலப் பண்ணிக்கலாம். டைம் ட்ராவலே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு இந்த இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து கொண்டு வர போகிறாங்க. ஷோபினுடைய வாட்ச் அப்படி சுற்றுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு எங்களுக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, நல்லபடியாக இருக்குது. அதான் இது எல்லாத்துக்குமே பதில் படத்தில் 14 வந்து பார்க்கும்போது தான். படம் பார்த்துட்டீங்க. ஓவராலாக சர்ப்ரைஸாக இருக்கக்கூடிய கேரக்டர் இதில் இருக்காங்களா? நிறைய இருக்குது சர்ப்ரைசஸ். நிறைய பேர் வேற ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. உபேந்திரா சார் தான் சுஜியோடைய அப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இது மட்டும் நான் இது வரைக்கும் கவனிச்சது கிடையாது. கேட்குறவங்க அப்படியா? அந்த நேமுமே ஒரு டீகோட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருமே ரஜினி சார் ஒரு படத்துலையும் அவருக்கு இருந்த பெயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் நோட் பண்ணீங்களா அந்த ஒரு விஷயம்? இல்லையா? சத்யராஜ் சாருடைய ராஜசேகருங்கிற பேர் ரஜினி சார் ஒரு படத்தில் அவருக்கு வச்சிருந்த பேர். இங்கே சைமனுங்கிற பேர் ராகவச்சனா சாருக்கு வச்சிருக்கிறது ரஜினி சாருடைய படத்தில் இருந்த ஒரு பேர். தயாளுங்கிறது ஹிந்தி படத்தில் ரஜினி சாருக்கு வச்சிருந்த பேர் அப்படிங்கிற மாதிரி வருஷம் வச்சிருந்தாங்க. பிரீத்தி மட்டும்தான் ரஜினி சார் வரைக்கும் வைக்காத பேர் வச்சிருக்காங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன வரிசையில் பார்த்தா. ஆமாம், அவ்வளோதான். எனக்கு அது கூட இப்போ நீங்கள் சொல்லுமே அது மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் வச்சு தான் பண்ணிக்கிறதா எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. அதெல்லாம்
நான் இதுக்காக இப்படி யோசனை பண்ணியிருக்கேன்னா அதெல்லாம் அப்படி எப்பவுமே சொல்ல மாட்டாரு. ம். ஃபுல்லாக கவனிக்கிறாங்கன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஆமா, எனக்கே ஷாக்காக இருந்துச்சு அந்த வீடியோ பார்த்து. இது எப்படியா தேடி எடுத்தீங்க அப்படிங்கிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. எனக்கு தீ படத்தோடைய கண்டினியூவேஷனாக இருக்குது. ஏன்னா தீலையுமே இந்த ஹார்பரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த காமிக்கக்கூடிய படமாக தான் இருக்கும். ஸோ இது அப்படி தான் இருக்கும். ஐ மீன் அதோட கண்டினியூவேஷனாக இருக்கும், அதோடைய இப்போ இருக்கக்கூடிய கூலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை அது எனக்கு சத்தியமாக தெரியல. அப்போனா அது கிடையாது. சத்தியமாக தெரியலன்றாங்கன்னா படம் பார்த்தவரை அது கிடையாது. அது அந்த டீ கூட இங்கேயே அழைச்சிடுங்க. உங்களுடைய படம் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? ஒரு சின்ன ஹால்ட் இருந்துச்சு நடுவில், இப்போ வேஸ் ரீசன்ஸ். ஓகே, இப்போ திருப்பியும் ரெஸ்யூம் பண்ணுறோம். சூப்பர். கூடிய சீக்கிரத்தில் இப்போ ஷூட் போயிடும். நான் as soon as possible படம் சீக்கிரம் முடிச்சு. ஏன்னா 1 hour ஆஃப் த ஃபிலிம் ஷூட் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து கூடிய சீக்கிரம் மிச்சத்தையும் முடிச்சிருவோம். ஓகே. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னாச்சு படம், என்னாச்சுன்னு. எவ்ரி ஃபிலிம் கோஸ் த்ரூ ஃபேஸ், அவ்வளோதான். கண்டிப்பாக நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து சீக்கிரம் போறக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர். பேப்பரில் இருக்குது, ஸ்க்ரீனில் வந்துருச்சா? எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், சாக்ரிஃபைஸ் இல்லாமல் சூப்பராகவே வந்துருக்கு, நல்லாவே வந்திருக்கு. இதை விட டைரக்டருக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும்? ஆமாம், எழுதுனதை கொண்டு வந்துட்டாலே சந்தோஷம் தானே. சூப்பர். டைரக்டர் லோகேஷ் எப்படிப்பட்டவர்? ஒரு சீனை ஸ்டேஜிங் பண்ணி இதுமாரி தான் வேணும் அப்படின்னு அந்த ஒரு சீனை வாங்குறதுல எப்படிப்பட்டவர்? அதை ரொம்ப ஈஸியான ஒரு ஆள். செட்டில் பார்க்கும்போது ரொம்ப கூலாக டென்ஷன் எதுவும் ஆகாமல், பிகாஸ் அவருக்கு என்ன வேணுன்றது தெரியும். ரைட் ஃப்ரம் மாநகரம்ல அவ்வளோ ஒரு டைட்டான படம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் போக முடியாது, எங்களுக்கு டைம் இருக்காது. நான் மாநகரெலாம் கேட்டறிவு தான். நான் மாநகர் அப்போ ஜாயின் பண்ண கிடையாது. ஸோ எனக்கு அப்போ கேட்டறிவு தான் எப்படி பண்ணுவாங்க போவாங்கன்னு. ஸோ எக்ஸ்ட்ரா இந்த சீன் இங்கே 2 ஆங்கிள் எடுக்கலான்ற டைம்லாம் இருக்காது. இங்கே கட்டு சீன் எங்கே கட்டுன்றது ஒரு மண்டையிலே தெரியும். அண்ட் ஃபிலோவும் அங்கே ஸ்கிரிப்டை வேறு எடிட் பண்ணி தந்துடுவார். ஏன்னா படம் எங்கெங்கேயோ கட் ஆகும். ஸோ முன்னாடியே இப்போ இந்த கிராஸில் இங்கே கட் பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட்டை கட் பண்ணால் இது எடிட் பேப்பரில் இருக்கும். ஓகே, அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஷார்ட் போகாது. ஏன்னா இங்கே கட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேட்ச் கட் அந்த பக்கம் வேறு இடத்துல இருக்கணும், அதை எழுதி வச்சுப்பாங்க. ஸோ அவ்வளோ அழகாக நேர்த்தியாக உட்காந்து கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணதுக்கப்புறம் அந்த வேலையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு கைதியில் பண்ணும்போது அதுதான் தேவையில்லாமல் ஒரு ஷார்ட் ஏன் எதுக்குன்ற கேள்வியே இருக்குது. ஓகே, ஈஸியாக இருக்கும் எனக்கு செட்டில் பார்க்கும்போது. ஏன்னா அவர் ஸ்டேஜிங் அவர் ஃபஸ்ட்டே மண்டையில் எடுத்து வச்சுருவார், இதுதான் இங்கே தான் பண்ண போகிறோன்றது. அது ஈஸியாக கன்வே பண்ணிடுவார் சார். டென்ஷன் ஆகாமல் இருக்கிற ஆள் தான் இருக்கிறதுலே ஈஸியஸ்டான ஒர்க்கிங் பர்சன். கண்டிப்பாக லொகேஷன் அப்படி தான் பார்ப்போம். நீங்கள் செட்டில் ஒரு கத்தி டென்ஷன் வரதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஓகே. இடியே பெஞ்சாலும் அந்த அப்படியே பேசாமல் இருப்போம், அப்படியே கேஷுவலாக இருக்குது தான். அடுத்த சொல்யூஷன் என்னப்பா அதை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும். நாங்களே இப்போ ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லைனா இந்த விஷயம் இல்லைடா சிறா வேற என்னடா பண்ணலாம் தான், இதுதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்கேன். ஏன்டா அது இல்லை அவன் கொண்டு வரல, அதெல்லாம் அதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல. ஆமாம், வேற ஏதாச்சும் பதில் எப்படி வேற பதில் இல்லாமல் நீ வந்திருக்க மாட்டேன், என்ன பதில் வச்சிருக்கேன்னு இது பண்ணிக்கலாம். அது ஓகே போயிடும். அனிருத்தோட உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது ஓகே எப்படி அனினா உட்காந்து கம்போஸ் பண்ணலாம் நான் பார்த்தது கிடையாது. ஓகே, ஓஎஸ்டிக்கு மட்டும்தான் அவர் அவ்வளோ வெறி கொண்டு உட்காந்து எனக்கு அது வேணும் இப்படி வேணும் அப்படின்னு கேட்கலாமா. அவர் பாட்டு மாதிரி போகும்போதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி முடிச்சிடும். அப்போ இது ஓஎஸ்டி பற்றி சொல்லுங்கள். அவர் 4-5 ட்ராக் நம்ம கதை சொல்லும் போதே ஒரு 4-5 ட்ராக் மண்டையில் வச்சிருப்பாரு, அதை அமுச்சும் கொடுத்துருவாரு என்கிட்ட. இதெல்லாம் ஐடியா இந்த மாதிரி வேணுன்றது. அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் தான் இருக்கும். ஓகே, அப்படி இப்படி திருப்பலாம் இருக்காது. எனக்கு இந்த மாதிரி வேணும் இதெல்லாம் வேணுன்றது. அண்ட் அனி ஈஸியாக பல்ஸ் பிடிச்சிடுவாரு, ரொம்ப பெருசாக பேசுறதே இருக்காது. ஓகே, அவனுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியுன்றது சொல்ல முடியாது. நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன கொடுக்கணும் நமக்கு தெரியும், கண்டிப்பாக ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஓகே, அண்ட் பாட்டுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணது எதுவுமே அவர் எங்கேயோ இருப்பார், அனி எங்கேயோ இருப்பார், நான் எங்கேயோ இருப்பேன். வெறும் ஃபோனில் மட்டும்தான் வரும் பாட்டு. பிரேக்கிங் பேட் தான் அதிகமாக உள்வாங்கி பயங்கரமான ஃபேன் அவர். அதுக்கு அனிருத் அண்ட் லோகேஷ் ஆல்சோ இல்லை, 2 பேருமே. அனி வந்துட்டு பயங்கரமான ஒரு பிரேக்கிங் பேட் ஃபேன். லோகேஷ்னா பிக்கி பிளண்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வச்சு பார்க்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பிரேக்கிங் பேடும் பிடிக்கும். ஸோ ஜாலியாகவே எல்லாமே எடுத்துச்சிட்டோம். ஸோ 2 பேருமே இந்த பிரேக்கிங் பேட் அண்ட் பிக்கி பிளண்டர்ஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடியதான் அதோடைய ஓஎஸ்டி தான் அப்படிங்கிற மாதிரி தான். சூப்பர் பிரதர். அதாவது இந்த ஃப்ரேமில் கடைசியாக அடி பீடி இப்படி போகும், நெகட்டிவ் ஷேடில் ஒன்று வரும், அதை வந்து நெகட்டிவ்லேருந்து இப்போ நார்மலாக்கி அது ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கன்ஃபார்ம்லாம் இருக்குல்ல, நல்ல ஒரு போர்ஷன் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஏன்னா விக்ரமில் வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக் வந்து ஜஸ்ட் ஒரு இதாக பார்த்துட்டோம், ஐ மீன் ஸ்கெட்சாக பார்த்துட்டோம். பட் ஆனால் இதில் ப்ராப்பராக ஒரு ஃப்ளாஷ்பேக் நல்லபடியாக இருக்குது, வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் ஒரு தேரி ஒன்று இருந்துச்சு தெரியுமா? சத்யராஜ் சார், ரஜினி சார், உபேந்திரா சார் 3 பேரும் ஃப்ரெண்டு. அதில் உபேந்திரா சார் இறந்துடுறாங்க. சத்யராஜ் சார் அந்த இதுலேருந்து வெளில வந்துட்டாங்க. அந்த ரொம்ப டவுன் ஆகி ரஜினி சாரும் வெளில போயிட்டாங்க, ஹார்பரில் இல்லை. நாகார்ஜுனா வந்து உள்ள ஒரு மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த மொமெண்ட்டில் ரிப்போர்ட்டராக இருக்கக்கூடிய ஸ்ருதிஹாசன் மேம் வந்து அங்கே நடக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதனால ஸ்ருதிஹாசன் மேம் லாக் ஆகுறாங்க, சத்யராஜ் சாரும் லாக் ஆகுறாங்க. சத்யராஜ் சார் கொல்லப்படுறாங்க. திரும்பி கூலி தேவா உள்ள வராரு. எப்படி இருக்கு? நான் ஏதோ பார்த்த படம் மாதிரி தான் ஆனா நான் எவ்வளவு ஒரு ஃப்ளோல சொல்றேன் பாத்தீங்களா? நான் இந்த படத்தை எங்கேயோ பார்த்துருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு.
நிறைய படம் ரிவெஞ்ச் படம் இப்படிதாங்க வரும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. தேவா மேன்ஷனுங்கிற அந்த ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன். அந்த ஆக்சுவலாக அந்த ஃபைட் சீனுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக அங்கங்கே வெடி மருந்தை வச்சுட்டு ஒரு மாதிரி டைரக்டர் தமிழ் அவர் தான் சவுண்ட் விடுவார். வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு ஃபைட் சீன். 2-3 ஷாட்ஸ் தான் வந்துச்சு. அது எப்படி இருக்கும்? சும்மா சூப்பராக இருக்கும். ஓகே, சிறப்பாக அந்த படத்தில் ஸ்டண்ட் அன்பறிவு மாஸ்டர் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஓகே, புரியுது. அண்ட் ஷோபின் ஆல்சோ நெட்டோரியஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இட்ஸ் ட்ரூ. இங்கே படத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே நெட்டோரியஸான கேரக்டர்ஸ் தான். அன்எக்ஸ்பெக்டடான ஆன்சருங்க இது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உள்ள போய் பார்த்துக்கணும். எல்லாருமே நெட்டோரியஸான கேரக்டர்ஸ் தான். உள்ள இறங்கினா தெரியும். இன்னைக்கு நடக்க போகிற சீனுடைய பேப்பர் வந்து முதல் நாள் அன்னைக்கு காலமாக தான் தருவாங்க அப்படிங்கிறலாம் லோகி சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டோரி போர்டு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சீக்வன்ஸுக்கு வேணும் அப்படின்னா அதை ஒர்க் பண்ணுவீங்களா? அப்படி அது கிரீஷும் அவருடைய கால் தான். ஓகே, இப்போ எதுவுமே என்ன பண்ண போறோம்னு தெரியாமல் போறதே கிடையாது. அது ஸ்டோரி போர்ட் சிலதுலாம் வேணா முதல் நாளே பேசிடுவாங்க. அது எப்பவுமே இருக்கும் என்னென்ன சீக்வன்ஸ் போகிறதுன்றதுலாம். மாஸ்டர் ஆஃப் த கிராஃப்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கு பண்ணுறதுக்கு. புரியுது. எக்ஸைட்டிங்காக ஒன்று பண்ணலாம் மாற்றி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டோரி போர்டில் தேவையான விஷயத்துக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு முந்தின படங்களில் இந்த ஒரு சீக்வன்ஸுக்கு நாங்கள் ஸ்டோரி போர்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன? இல்லை, எல்லா படங்களுக்குமே இருக்கும். லியோவில் நம்ம அந்த கேஃபே ஃபைட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எப்படி ஸ்டேஜ் பண்ண போகிறோம், அதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம், அது எல்லாமே இருந்துச்சு. அதில் மேஜராக ஏன்னா அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் படத்தில். அந்த போர்ஷன் எக்ஸாம் நீங்கள் இன்ட்ரோ பிளாக் ஒரு எக்ஸாம்பிள், கைதி காத்தி சார் இன்ட்ரோ, அது எல்லாமே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி எடுத்து வச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் லியோக்கெல்லாம் நாங்கள் புக்கே போட்டு வச்சிருந்தோம். ஒரு காமிக் ஸ்டைலில் புக்கே பண்ணி வச்சிருந்தோம். அந்த புக்கு வருமா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு மாதிரி மொத்தமாக ஸ்டைலில் போட்டே வச்சிருந்தோம். பிக்டோரியெல்லாம் மொத்தமாக ரெடி பண்ணி தான் கொண்டு போயிருந்தோம். எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. அது தயவு செஞ்சு பரவாயில்ல, புக் ஸ்டோரில் இந்த ப்ரைஸ் கொடுத்தாவது கொஞ்சம் கொடுத்து விடுங்க. பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த படத்தில் ஸ்டோரி போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சா கூலியில்? நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி தான் அதில் எக்ஸாமே தெரிஞ்சிருக்கேன். எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா லியோ ஏன் சொன்னால் நாங்கள் லியோ கதையை முன்னாடியே ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் ஒரு 2 வருஷம் கைதிக்கு முன்னாடி பண்ணிருந்தோம் இல்லையா. ரவிக்குமார் ராஜேந்திரன் சார் இருக்கார்ல, அது ஐலாண்ட் டைரக்டர். ஆமாம், அவர் தான் அவர் ஒரு நமக்கு கல்யாண ஆல்பம் மாதிரி எடுத்துட்டு வருவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ பெரிய புக்கும் ஃபுல் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனும் மொத்தமாக கரெக்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு படம் பார்க்குற ஃபீல் அப்படியே இருக்கும் மொத்தமாக அடுத்தடுத்த ஷார்ட். ஏன்னா அவர் படங்கள் எல்லாமே பேஸ்ட் ஆன் சம் க்ரீச்சர்ஸ் நம்ம ஹாலிவுட் ஸ்டஃப்ல பார்க்கறதா அவர் இங்கே படம் பார்த்துட்டு இருப்பாரு. புரியுது. ஸோ எல்லாமே ஸோ விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணி கொண்டு வந்து காட்டியிருப்பாரு. ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்துருந்தோம். நம்ம சமகாலத்தில் பார்த்துற ஒரு ரெஃபரன்ஸ் காட்டினது. நாங்கள் அதுக்கப்புறம் லியோக்கு நாங்கள் போடும்போது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிருந்தோம். அதை ரெடி பண்ணி வச்சு தான் பார்த்துருந்தோம். அதனால தான் எனக்கு அது ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். லியோக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம். இதுக்கு பண்ணாங்களா இல்லையான்றது அசிஸ்டண்டாக வேலை பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்கள் பதில். டைட்டில் கார்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, லோகேஷோடைய படங்கள் முந்தின படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதில் வந்து சூப்பர் ஸ்டாரோட நேம் எப்படி வருதுங்க நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம். பட் டைட்டில் கார்டு ஏதாவது இருக்கா படத்தில்? நான் பார்க்கும்போது டைட்டில் கார்டு வச்செல்லாம் பார்க்கணும். ஓகே ஓகே, புரியுது. ஸோ அப்போனா எப்போதும் வரக்கூடிய அந்த ஒரு என்ன வரப்போதான் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ யாருமே இப்போ லியோவில் தளபதிக்கு அப்படி ஒன்று போட போகிறோன்றதுலாம் யாருக்குமே தெரில. நாங்கள் படம் பார்த்துருக்கும் போது நம்ம போய் ரஷ்ஷோட சேர்ந்து வச்சு பார்க்கறது தான். ஓகே ஓகே, எஃபெக்ட்ஸ் வர பார்க்கறதுலாம் தியேட்டர்ல தான். ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்க்கல, ரஷ்ஷோட பார்த்தது தான் படம் பார்க்கறது. இது இந்த எஃபெக்ட்லாம் போகாம தான் நம்மளாம் படம் பார்ப்போம். அப்பயே எப்படிங்க இருந்துச்சு படம்? எப்பவுமே நம்ம பண்ண ஒர்க் பார்க்கும்போது நம்ம மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு குறை இருக்கும். அது யாராவது கண்டுபிடிச்சுவாங்களா, வந்துருவாங்களா, போயிடுவாங்களா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே, எனக்கு தெரிய சத்தியமா அப்படி ஒரு மொமெண்ட் இந்த பாட்டி இவ்வளோ பெருசாக நிற்கும், அந்த இடத்துல வந்து நிற்கவான்னு தெரியாது. ஆரடி பேடாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அது வேலை தானே. ஆமா ஆமா, அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும்போது எழுதி கொடுத்து கரெக்டாக வந்துச்சா போயிடுச்சா வந்துருச்சா, நான் ஏதாவது தப்பு பண்ணிடுனா இந்த வாரத்தில் ரைம் ஆகலையா போல இதுதான் ஓடிட்டு இருக்குமே தவிர தாண்டி பெருசாக அது தெரியாது. அதிகமாக புக் படிப்பீங்களா? அவ்வளோதான் புக் படிப்பேன். ஓகே, இந்த ரைட்டரோடைய புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது இல்லை. அப்படி நமக்கு ரைட்டரோட அந்த அளவுக்கு புக் படிக்கிற ஆள்லாம் கிடையாது. ஓகே, ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள் இருக்குல்ல, கவித்துவமாக சொல்கிறது ஒன்று, நம்ம பேசுகிற வார்த்தை நடையிலேயே வந்து அதை கவியாக மாற்றி சொல்கிறது ஒன்று. ஸோ அந்த மாதிரி வார்த்தையை எடுக்கிறதுன்னு ஒன்று இல்லை. ஸோ அதனால தான் அதை கேட்குறேன். இல்லை, எனக்கு அந்த புக்ஸில் தெரியல. நான் நிறைய பாட்டு கேட்பேன், அவ்வளோதான். வாலி சார் தான் பெஸ்ட்டு சார். அவங்க கேட்பேன், எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கும். கடன் வாங்கி இதில் எழுதிடும், அவ்வளோதான். மாஸ் பாடல்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் சூப்பராக உட்காரும். அவங்க பாடி கத்தி எடுக்கும் போதெல்லாம் எனக்கு எமோஷனல் பாட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் அளவுக்கு எப்பவுமே ரெஃபரன்ஸ் அம்மா அம்மா தான். என்ன பண்ணாலும் அவர் 2 நாள் முடிச்சுட்டாரு, அம்மா அம்மா நீ எங்க அம்மா, அவ்வளோதான். இதுக்கு மேலே அங்கே என்ன கவித்துவமான வார்த்தை போட்டு இழுத்து பிடிச்சோம் ஒன்றுமே தேவையில்லை. அந்த 2 லைனுக்கு அழுகாத உலகத்தில் யாருமே இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், துணியை மாஸ்க்கு தான் அதிகமாக டக்கு டக்குன்னு வந்துடும். போர்க்கண்ட சிங்கம் வந்து எந்த அளவுக்கு டெப்த்தாக போய் உட்காருன்னு ஒன்று இருக்கு. இல்லை, அந்த இடத்துக்கு அதை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கமல் சார் டிஃபைன் பண்ண போகிறோம், அவரோட லெகசி அங்கே சொல்ல போகிறோன்னு இருந்துச்சு. எப்பேற்பட்ட மனுஷன் அது நான் முன்னாடியே படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே வந்துடும் பாட்டு. ஸோ அழகாக சொல்லி வைக்கணும்னு தான் இருந்துச்சு. அதனால இப்போ அவர் இமேஜுக்கு அது ஈஸியாக அந்த வார்த்தை வந்து உட்காந்துரும். ஓகே, இல்லை ஓவரால் அந்த சாங்கே உடையிற மாதிரியான ஒரு சாங் தான். சிச்சுவேஷன் தானே, எனக்கு நாளைக்கு என்ன சீன் எடுப்பாங்கன்னு தெரியும். அதனால எனக்கு இன்னும் ஈஸி. இந்த படத்தில் ஆனால் மாஸ் நம்பர் நீங்கள் பண்ணல?
இந்த படத்தில் தான் பண்ணேன். அதுதான், ஏன்னா தொடர்ச்சியா அந்த விஷ்ணு ஹீரோனோட மாஸ் நம்பர் மிஸ் ஆகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எப்படி இருந்தாலும் அணி தானேங்க. கூலி பவர் ஹவுஸ் வந்துருச்சு, பயங்கரமா இருக்கு. ஆமா, ரெண்டாவது கூலி பவர் ஹவுஸ் தாண்டி இப்போ இதுக்குள்ள ஒரு மாஸ் நம்பர் தேவையே இல்லை. இன்னொரு சாங் நல்லா இருந்துச்சு, மாப்ஸ்டா சூப்பரா இருந்துச்சு. அது ட்ரைலருக்காக பண்ணிருந்துச்சு. எல்லா படத்தையும் ஒன்னே பண்றதுக்கு போர் அடிக்கும்ல. அதனால எனக்கு மோனிகா, நான் பிரேக்கில் தான் இருந்தேன், ஃப்ரீயா தான் இருந்தேன், கரெக்டா வந்து உட்காந்து எழுதிட்டோம். ஓகே, எவ்வளவு நாள் தேவைப்படுச்சு மோனிகாக்கு? ஓவர் நைட் தான், நைட் 12 மணிக்கு வந்துச்சுன்னா 3 மணிக்கு கொடுத்துருவோம், அவ்வளோதான் போயிடும். லோகேஷ் நான் 2 மணி நேரம் ஒரு மணி எழுத வேண்டதெல்லாம் கிடையாது. எனக்கு அவ்வளோதான் டைம் கிடைக்கும். எனக்கு அங்கே எனக்கு அவ்வளோதான் கிடைக்கும். அந்த நம்பிக்கை தான் வருவாங்க. புரியுது. அனி சார் வந்துட்டு நீங்க டேட் போட்டீங்கன்னா நீங்க கொடுத்துருவாங்க. என்ன எவ்வளவு பெரிய படம் அடிச்சு நோக்கி கொடுத்துருவாரு கடை கடன்ட்டு. ஏன்னா அந்த நம்பிக்கை ஜாஸ்தி வைப்பாங்க. ஏதோ ஓரளவுக்கு என் மேல நம்பிக்கை வைப்பாங்க. கொடுத்துரு, அவங்ககிட்ட கொடுத்துரு, அது வந்துடும் நைட்டுக்குள்ளார. விடிஞ்சா ஷூட் போகணும்னு இருக்கும், அதுக்குள்ள பாட்டு வந்துடணும். அதனால அந்த டைம் தான் கிடைக்கும். ஒரு வாரம் கொடுத்தா எழுதுற செட்டப்ல எல்லாம் இருக்கு. எல்லா பாட்டும் 5 நிமிஷத்துல எழுதி முடிக்கின்ற அவசியமே கிடையாது. தாயாகன்னு ஒரு பாட்டு இருக்கு, டாடால போகாது. தாயாக ஒரு வாரம் என் பாட்டு நான் என் படத்துக்கு பண்ணி வச்சிருந்தேன். என் முதல் படத்துக்கு பண்ணேன். ஆமா, ஜென்மட் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. என் படத்துக்கு பண்ணுறதுக்காக சும்மா தாயாக அப்படின்னு சொல்லி போட்டு 4 லைன் எழுதி மொத்தம் டியூனா போட்டு வச்சிருந்தோம். அந்த சாங் உண்மையாவே கை கொடுங்க. ஆக்சுவலாக அப்படின்னா அந்த சாங் எனக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு தெரியும். தேட்டரில் பார்க்கும்போது லிட்டரலாக நான் அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன். கையில் குழந்தைய வச்சுட்டு அம்மாவுடைய பாசத்தை வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் ஒரு அப்பா உடைய பாசம் எந்த அளவுக்கு இருக்கும், அது எந்த அளவுக்கு வழியாக இருக்கும், சிங்கிள் ஃபாதருடைய பாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. சூப்பர் பிரதர். நான் மற்ற சாங்லாம் ஓரமாக வச்சிடுறேன், இந்த சாங்கு ஒரு சூப்பர். மற்ற சாங் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. என் தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுமாரி மோனிகா சாங்ல 2 விஷயம் அழகாக டச் பண்ணியிருந்தீங்க. ரஜினி சாருடைய படம், ரஜினி சாரை டச் பண்ணுவோம், பாஷாங்கிற வார்த்தை. பூஜா தான் ஆடுறாங்க, பூஜாவை டச் பண்ணுவோம் அப்படிங்கிற அங்கங்கே சின்ன சின்னதா ஹிடன்ஸ் தான். அதை போட்டு திணிக்கலாம் இல்லை, அது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. திருப்பியும் சொல்றேன், எனக்கு எப்பவுமே ரெஃபரன்ஸ் இருக்கும். நான் பண்ற படங்கள் வந்து எழுதுற பாட்டு இருக்கும். பாலி சார் அவர் கலாசாலா போட்டு கிழிச்சு எடுத்துருப்பாரு. ஆமா, சூப்பரா பண்ணிருப்பாரு. அவர் எல்லாத்துலயும் பண்ணிருப்பாரு சார். அவர் தான் அவர் எக்ஸாம்பிள் வச்சு பண்ணும்போது ஓரளவுக்கு போயிடலாம். ப்ரோ எல்லாருமே ஒரு ரெக்வஸ்ட் முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க, லியோவுடைய ஓஎஸ்டி. நாங்களாம் எங்கள் பக்கத்துலேருந்து ஒரு பக்கம் கேட்டோம், உங்கள் டீம் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று போட்டு விடுங்க. எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் தான், நாங்கள் பண்ணக்கூடாதுன்ற ஆசையில இருப்போம். எங்களுக்கும் ஆசை தான். என் ரெக்வஸ்ட்டும் இருக்கு, லியோ ஓஎஸ்டி தேவைதான்றது. இப்போ லோகேஷ் சார் வந்து கதை எழுதும் போது வேற ஒரு ஓஎஸ்டியை கேட்டு எழுதுறாருல. ஸோ அப்போ இங்கே அடுத்த எழுதும் போது உங்கள் ஓஎஸ்டி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. நல்ல கேள்விதான். கரெக்டாக கேட்டினா கேட்டீங்க, நல்ல கேள்விதான். ஸ்டிக் போட்டுடலாமா? ஸோ அதனால தான் சரிங்களா. அதை தவிர்த்து ஓஎஸ்டிக்கான ஃபேன் பேஸுங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அதனால கண்டிப்பாக வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும் ரஜினி சார் மாதிரி. ஓகே, எதிர்பார்ப்போம். கூலி ஆஃப்டர் ரிலீஸ் 2 ஓஎஸ்டி வருது. பக்காவா? இது சைடா அப்படியே லைட்டா. ஓகே, அடுத்து உங்களுடைய இந்த மாஸ் நம்பரை பற்றி பேசும்போது அஜித் சாருக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ தோக்கலடா. ஸோ அந்த ஒரு மீட்டர்லேயே ஒரு மாஸ் நம்பரில் தத்துவம் வைக்கலாம். ஏன்னா ரஜினி சாரோட எல்லா பாட்டிலையுமே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட எல்லா பாட்டிலையுமே அந்த தத்துவம் இருந்துகிட்டே இருக்கும். எம்ஜிஆர் சாரோட பாட்டிலையும் தத்துவம் இருந்துடும். மாஸ் நம்பர் தான் அதுவுமே. ஸோ அந்த வகையில் உங்களுடைய பாடலில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அதை லைட்டாக வைக்கலாம், கவித்துவமாக வைக்கலாம் அப்படின்னு அது என்ன ஐடியா? ஃபர்ஸ்ட் நான் அஜித் சாருக்கு எழுதுகிற பாட்டை நான் பற்றிக்கிச்சு. சரி, அதை ஃபர்ஸ்ட் படம் அந்த பாட்டு எழுதும்போதே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த பாட்டுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா அவரை பற்றி எதுவுமே பேசிடக்கூடாது. அவரை பற்றி வர்ணிக்கவோ, முந்தைய படங்களை பற்றி பேசவோ, பட்டங்களை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனால் அஜித் சாருக்கு போகணும் அந்த பாட்டு. ஓகே, அப்போ எங்கள் அணிகிட்ட பேசணும், நான் பண்ணிக்கிறேன் ஒன்று அஜித் சார் எங்காலுக்கு நான் பண்ணும்போது நான் அதுக்கு ஸ்பெஷலாகவே போயிடும். ஒரு எனர்ஜி வரும் இப்போ மேட்டர்ன்ட்டு. எனக்கு பிடிச்ச ஐடியான்னா எதெல்லாம் அஜித் சாரோட ரிலேட் பண்ணிப்போம். தைரியம், தன்னம்பிக்கை, ஆமாம், இந்த பர்சிவரன்ஸ், அதான் விடாமுயற்சி, இதெல்லாம் அஜித் சார் ஈஸியாக போய் விட்டுவோம். ஸோ அதை நோக்கி மட்டுமே தான் எழுதணும். எனக்கு அது மோட்டிவேஷன் சாங்காக இருக்கும் தான் ஆசையாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் அஜித் சார் கிட்ட ரொம்ப பிடிச்சது. நான் அதனால தான் மோட்டிவேட்டே சினிமாக்குள்ளே வந்தேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுதும்போது மோட்டிவேஷனாக தான் எனக்கு எடுத்து தோணுச்சு. சூப்பர். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஆரம்பிச்சிடும், பற்றிக்கிச்சுன்னா அதான் பாட்டு பற்றிக்கிச்சு, அங்கேருந்து அப்படியே போயிடுச்சு. அதான் இன்ன வரைக்கும் எனக்கு பிளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஓட்டு சாங்னா பற்றிக்கிச்சு தான். எனக்கு லைஃப் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் எது வந்தாலும் சரி, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருக்கிற வரைக்கும் போய்க்கலான்றது தான் ஒரு ஐடியா. அது ஹாப்பியாக இருக்குது. நானே எழுதிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, நானே எழுதும்போது எனக்கு என்னடா அப்படி வந்துருச்சு அந்த மாதிரி வந்த பாடல்கள் அப்படின்னா காது குத்துக்கும் இந்த பூ விழாக்கெல்லாம் பாட்டு எழுதிட்டு இருந்தேன். அப்போதான் என்கிட்ட போய் நீ போய் ரஜினி சாருக்கு கமல் சாருக்கு எழுதுனா நம்பியிருப்பேனா. எழுதுற ஒவ்வொரு பாட்டும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. புரியுது. ஆச்சரியம், சந்தோஷம், பயங்கரமான விஷயம் கொடுத்தது ஒரே பாட்டு தான். போனா போகட்டும் எழுதுற முதல் சாங் போனா போகட்டும் மாஸ்டர்ல. அந்த பாட்டு நான் எழுதி முடிச்சுட்டு அதை நான் போட்டு காமிச்சு இவ்வளவு பெரிய ஆளுங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் மற்ற எல்லா பாட்டும் அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை உள்ள போடுறது இருக்குல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு ஒண்ணு இருந்தா அது பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான். அப்படி எக்ஸ்ப்ளோர் ஏதாவது நடக்குமா?
இல்லை எனக்கு எதுவுமே தெரியல. நாளைக்கு ஷூட்டிங் எனக்கு அந்த மாதிரி செட்டப்பில் அங்கே பாடணும், கரெக்டாக வேணும்னாங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த படத்துக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தான் ஆகணும். இன்ன வரைக்கும் இந்த இப்போ போர்க்கண்ட சிங்கம்னு ஒரு நல்ல பயங்கரமான வார்த்தை, நாரடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது எனக்கு பேடாஸ் இது எல்லாமே நல்லா ட்ரெண்டாக இருக்குது. பத்திக்கிச்சு அது எல்லாமே சூப்பராக இருக்குது வார்த்தைகள்லாம். இதை எழுதும்போது எனக்கு அந்த ஃபீல்டுக்கு மன கிடையாது. எனக்கு நல்லா இருக்கா, எனக்கு அந்த டியூனுக்கு உட்காருதா, ஜாலியாக இருக்கா, அப்படியே அழகாக விளைஞ்சு ஓடிச்சுன்னா ஓகே, ஹாப்பியாக இருக்கும். சாய் அபியங்கரோடையும் ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ அவங்களோட பாட்டு எழுதும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக தான் இருந்துச்சு. சாய் பற்றி சொன்னதுனால இந்த கேள்வி நான் கேட்கலான்னு இருக்கேன். நான் தொடர்ச்சியாக 8 படங்கள், இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆகல, 3 இண்டி பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அடுத்தடுத்து பெரிய நம்பர்ஸ் பண்ணக்கூடிய ஹீரோஸோடைய படங்கள் பண்ணுறாரு. நிறைய நெகட்டிவான விஷயங்களுமே வந்துட்டு நான் தொடர்ச்சியாக எல்லாத்தையுமே அந்த கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கேன். தொடர்ச்சியாக அந்த சென்ஸ் மியூசிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே அந்த கேள்வி கேட்டாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? படம் வரட்டும் சார், படம் வரட்டும், சூப்பராக இருக்கும் சார். ஓகே, நல்ல மியூசிஷியன், நல்ல டேலண்ட்டு. எங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. நைஸ் பாய். நீங்கள் படம் வரும், அதுக்கப்புறம் நல்லபடியாக உங்களுக்கு பேச்சு மாற்று. என்ன நெகட்டிவாக இருந்தாலும் சரி, படம் எல்லாத்தையுமே மாற்றும் சார். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அவருக்கு அதிக ப்ரெஷர் நினைக்கிறேன். ஐ மீன் இதனாலே அதிக ப்ரெஷர். ஆமாம் சார். இப்போ எடுத்தோன்னே எல்லா பெரிய படங்கள், நிறைய பெரிய படங்கள் அவர்கிட்ட இருக்குது. நிறைய போகுது, நம்பி போகிறாங்க. நல்லா தான் பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. நான் அவங்க நிறைய பாட்டு கேட்கல, அதனால திருப்பி வெளியே பேசிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் காதல் வாங்கிட்டு வேலை பார்க்க முடியாது. அதனால ஒர்க்லாம் சூப்பராக இருக்கு. சாங்ஸ் நான் ஒர்க் பண்ண சாங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஓகே. நான் நிறைய பேர்த்திட்டையும் போய் ஒர்க் பண்ணதெல்லாம் கிடையாது. நான் இப்போ அனிகிட்டையும் ஜென்மாட்டியும் தான் நிறைய மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றவங்கள ஏதாச்சும் ஒரு சாங், இப்போ யுவன் சார்ட்டியோ ரிமன் சார்ட்லாம் ஒரு சாங் போயிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நான் அவ்வளோ நிறையா போய் பண்ணுற பாட்டு நான் கம்மியாக பண்ணுற வரைக்கும் நான் தப்பிச்சு போயிடுவேன் ஜாலியாக. ஓகே. எனக்கு நிறைய வார்த்தைகள் என்கிட்ட கிடையாது. புரியுது. கம்மியான வார்த்தைகள் தான் இருக்கும். மாற்றி எனக்கு இதில் எனக்கு கதையை சொல்லி இப்படி போயிடுவேன். ஓகே ஓகே. எனக்கு சாய்ட்ட போய் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு அவங்க ஒர்க் பண்ணணும் சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஓகே. கடகடன்னு இருந்துச்சு. இஸ் அ நைஸ் கை சார். சூப்பர் தான். பேசியிருக்கீங்களா இது மாதிரி வெளில சொல்லிட்டு இருக்காரு? அது சாய் ஏதாவது ஆன்சர் கலாச்சி தான் போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கும். ஓகே. நான் அவதாருக்கு மியூசிக் போகிற போல் இருக்கு, ஃபயர் நேரத்தில் தலை எல்லாமே போடுறானுங்க. தலை ஜாலியாக இருக்கு. சூர்யா சார் படம் வந்துட்டு கருப்பு, அதெல்லாம் சூப்பராக இருக்கு பாட்டு. அட்லி சாருடைய படங்கள்லையுமே அவர் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் பென்ஸ் போயிட்டு இருக்கு, பென்ஸ்லையும் சூப்பராக வந்துட்டு இருக்கு பாட்டு. பென்ஸோடைய ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? நான் இன்னும் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கறது, ரீரெக்கார்டாக கேட்டேன். ஆமாம், பாட்டு மட்டும் ஒர்க் பண்ணினோம். ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். தேவரா சாங் பற்றி ஐ மீன் நம்ம டீம்லேயுமே அந்த விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற. அப்படியா? நான் நார்மலாக கேட்டேன். உண்மையில இது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா நான் அவுட் ஆயிடுவேன். எனக்கு தெரியும். அவங்க மற்ற லாங்குவேஜ்ல வந்துட்டு தேவரான்ற வார்த்தையை சுற்றி மட்டுமே போட்டிருந்தாங்க. தேவாரா பயங்கரமான ஆள், தேவாரா பயங்கரம். என்கிட்ட இல்லை, நான் லிரிக் அப்படியே மாற்றி நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் வைரமுத்து சார் தான் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அவர் ஒரு பாட்டில் வந்து பாட்டு எடுத்தாருன்னா அவர் ஓன் பண்ணிடுவார். உங்களுக்கு அது டப்பிங் பாட்டுனே தோணாது. ஹிந்தி பாட்டு ஒன்று தமிழில் பண்ணியிருக்காங்கன்னு தோணாது. அவர் அப்படி பயங்கரமாக பண்ணுவார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, எனக்கு அதெல்லாம் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா, நான் அவர் பண்ணது என்னன்னா, அவரை வார்த்தையை என்னோட விட்டுருங்க, நீங்கள் என்ன வேணா எழுதிக்கோங்க, நான் வார்த்தை எழுதுக்கேன், ஓசை தான் உனக்கு, அதை எடுத்துக்கோங்க, உனக்கு ஓல முடியுமா ஆள முடியுமா அந்த மாதிரிலாம் சொல்லிக்கோங்க, நான் வார்த்தையை நான் பிடிச்சேன்னு போட்டுருவேன். சரி, எனக்கு தேவரா பாட்டு பண்ணுவோம். அதுதான் கண்டென்ட் விட்டுருங்க, கண்டென்ட் நான் எழுதிக்கிறேன், தமிழுக்கு வர்றேன். ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே மாற்றி பிடிச்சோம். குச்சின மருதப்பட்டி தமிழ் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தை அங்கே சூப்பராக இருக்கு. அது இங்கே மாற்றுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும் வார்த்தை. எனக்கு அதுதான் தோணும். எனக்கு அதெல்லாம் சரி தேவரா போகணும், கண்டென்ட் விட்டுருங்க, அதே கண்டென்ட் திருப்பி எடுத்துருக்கு, நான் இதுக்கு புரியுது, அது ChatGPT பண்ணிடும். இங்கே இதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அதனால என்கிட்ட அன்னிக்கிட்ட அந்த ஃப்ரீடம்லாம் இருக்கும். என்ன வேணா அந்த கம்ஃபர்ட் சூப்பராக கொடுத்துருவாரு. அதனால தான் நல்ல பாட்டு ஈஸியாக நான் பண்ண முடியும். நீங்கள் மகேஷ் பாபு சார் அவரோட சாங்கை பற்றி சொன்னனால அதோடைய ஒப்பீனியன் என்ன? தமிழ்ல அந்த சாங்கோட ஒப்பீனியன்? நான் ரீல்ல தான் பார்த்துருக்கேன். நான் தெலுங்கு மட்டும் தான் கேட்டிருப்பேன். ஓகே. சிலதெல்லாம் ஒரிஜினலா சூப்பராகும், மாற்றமா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா அது பயங்கரமான சாங். ஆமா, இங்க நாங்க ரீல்ஸ்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்க ஆக்சுவலா நல்லா ஜாலி பண்றாங்க. உனக்கு இந்த சேலை, எனக்கு காட்டன் சேலையா? ஏய், தமிழ்ல இப்ப நம்ம இங்க பேரை தமிழ்ல வைப்பாங்கல்ல, விடாதுக்கு விடா கண்டன் கொடா கண்டன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல மாத்தி வச்ச மாதிரி இருந்துச்சு. நைஸ். ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த விஷயங்களுக்காக கண்டிப்பாக நேர்காணலை சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.